அன்பானவர்களே, ஒரு ஆண் என்பவன் பெண்ணை தூற்றுபவனாக இருக்கக்கூடாது, மாறாக போற்றுபவனாக இருக்க வேண்டும். கணவன் என்பவன் மனைவியை தாழ்த்துபவனாக இருக்கக்கூடாது, மாறாக உயர்த்துபவனாக இருக்க வேண்டும். ஒரு தாயின் கருவறைக்குள்ளே ஒரு குழந்தை எப்படி பாதுகாப்பாக சமாதானத்தோடு எந்தவித அச்சமும் இன்றி காணப்படுகிறதோ அதே போலத்தான் கணவன் என்னும் கருவறைக்குள் மனைவி புகும்போது அவளுக்கு பாதுகாப்பு வேண்டும். அவள் எதிர்பார்த்து வந்த சமாதானம் வேண்டும். ஒரு பெண் என்பவள் தன் பிறந்த வீட்டிலே செல்லச் சிட்டாய் பறந்து திரிந்து புள்ளிமானாய் துள்ளி குதித்து வாழ்ந்தவள். அவள் பலவித எதிர்பார்ப்போடு தன் கணவன் மீது வைத்த கண்மூடித்தனமான நம்பிக்கையோடு புகுந்த வீட்டிற்குள் நுழைகிறாள். ஆனால் அவள் நிலை அங்கே அப்படியே மாறி போகிறது. தான் நடக்கிற சத்தம் கூட மற்றவர்களுக்கு கேட்டுவிடுமோ என்ற அச்சம். சுதந்திர பறவை அடிமை பறவையாய் மாறுகிறது. எனக்காக தன்னை தியாகம் பண்ணி வந்த மனைவியா, இல்லை இத்தனை வருடம் என்னை வளர்த்து ஆளாக்கிய தாயா என்ற குழப்பம் கணவனுக்குள்ளே. கணவனின் நிலையற்ற முடிவினால், குழப்பத்தினால் எதிர்பார்த்து வந்த அன்பை பெற்றுக்கொள்ள முடியாமல் கதிகலங்கி நிற்கிறாள் மனைவி. உனக்காக நான், எனக்காக நீ, ஒரே மாம்சமாயிருப்போம், உயர்விலும் தாழ்விலும் ஒன்றாயிருப்போம் என்ற வார்த்தைகள் கடலால் அடித்து செல்லப்பட்ட மணலை போல் போய்விடும். அது போதும் பெண்களுக்கு படிப்பறிவு எதற்கு என்ற பழமொழி மாறி இன்று பல பெண்கள் ஆகாயத்தை தொடும் நிலைக்கு வந்துவிட்டார்கள் என்பதை இன்னும் 70% ஆண்கள் அறியாமலே வாழ்கிறார்கள். ஒரு பெண் என்றால் தான் பெற்றெடுத்த குழந்தையையும் தான் கட்டி வைத்திருக்கும் பங்களாவையும் கவனிக்கும் இயந்திரம் என்று நினைத்து விட்டார்கள் ஆண்கள். தன் பிள்ளையின் தேவையை பார்த்து பார்த்து பூர்த்தி செய்யும் தகப்பன் தன் மனைவியின் தேவையை அவ்வப்பொழுது மறந்து விடுகிறான். ஒரு பெண்ணின் தேவை வேறு ஒன்றுமில்லை, கணவனின் அன்புதான். ஒரு வீட்டிற்குள்ளே சமாதானத்தை கார் தராது, பணம் தராது, அணிகலன்கள் தராது, ஆனால் அன்பு தரும். ஒரு கணவன் மனைவியிடம் எதிர்பார்ப்பது பிசிக்கல் லவ், ஆனால் ஒரு மனைவி கணவனிடம் எதிர்பார்ப்பதோ வெர்பல் லவ். வாயின் வார்த்தைகளால் அவளை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறாள். ஆனால் இன்று அநேக இல்லங்களில் வெர்பல் லவ் என்பது வெர்பல் அபியூஸ் ஆகிவிட்டது. அதாவது வாயின் வார்த்தைகளால் காயப்படுத்துதல். அலுவலகத்தில் இருக்கிற டென்ஷன்களை வீடு வரை கொண்டு வந்து தேவையில்லாத வார்த்தைகளால் மனைவியின் மனதை புண்படுத்துவது, இதுதான் வெர்பல் அபியூஸ். வார்த்தைகளை கொட்டிவிட்டு மறுபடியும் கணவன் சென்று விடுவார் அலுவலகத்திற்கு. தனிமை என்னும் கூட்டுக்குள் அமர்ந்து கண்ணீர் விடுகிறாள் மனைவி. இன்று அநேக கணவர்கள் மனைவியை முக்கியமானவளாக கருதுவதில்லை. வீட்டிற்குள் வருவது, சாப்பிடுவது, தூங்குவது, இதுதான் கணவனின் அன்றாட நிலை. தன் வாழ்நாளில் 3/4 பகுதியை தன் கணவனோடு செலவிட வந்திருக்கும் மனைவியின் நிலை கேள்விக்குறியே. ஒரு குழந்தை பிறந்ததற்காக குழந்தையை கொண்டாடுவதை விட குழந்தையை பெற்று கொடுத்ததற்காக அந்த தாயை கொண்டாட வேண்டும். அதுதான் நல்ல கணவன். உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் எந்த ஒரு பெண் தன் தாயை நினைக்காமல் இருக்கிறாளோ அப்பொழுது அந்த பெண்ணிற்கு கிடைத்திருக்கிறான் நல்ல கணவன். எந்த ஒரு கணவன் மனைவியை மனதளவில் திருப்திப்படுத்துகிறானோ அவன்தான் நல்ல கணவன். எந்த ஒரு கணவன் தன் வருமானத்தையும் அதை எப்படி பயன்படுத்தலாம் என்று மனைவியோடு ஒளிவு மறைவின்றி பகிர்ந்து கொள்கிறானோ அவன்தான் நல்ல கணவன். எந்த ஒரு கணவன் தன் திருமணத்திற்கு பிறகு தன் மனைவியை ஒரு நல்ல தாயாய், ஒரு நல்ல தோழியாய், குழந்தையாய் ஏற்றுக்கொள்கிறானோ அவன்தான் நல்ல கணவன். எந்த ஒரு கணவன் தன் மனைவியின் மீது அதிகாரத்தை செலுத்தாமல் அன்பை செலுத்துகிறானோ அவன்தான் நல்ல கணவன். எந்த ஒரு கணவன் தன் மனைவியின் ஆசைகளை கேட்டு அதை நிறைவேற்றுகிறானோ அவன்தான் நல்ல கணவன். எந்த ஒரு கணவன் எந்த சூழ்நிலையிலும் தன் மனைவியை விட்டு கொடுக்காமல் இருக்கிறானோ அவன்தான் நல்ல கணவன். எந்த ஒரு கணவன் தன் மனைவியை தன் பிள்ளையைப் போல் நேசிக்கிறானோ அவன்தான் நல்ல கணவன். எந்த ஒரு கணவன் தன் மனைவியின் லட்சியத்தை அறிந்து அதை நிறைவேற்ற உந்துகோலாய் இருக்கிறானோ அவன்தான் நல்ல கணவன்.
இப்படி ஒரு கணவன், இப்படி ஒரு ஆண் இந்த சமுதாயத்தில் இருந்தால் ஒரு ஆணும் ஒரு பெண்ணை குறித்து அநேக காரியங்களை எதிர்பார்த்து கொண்டிருப்பான். நான் மேலே குறிப்பிட்ட இத்தனை குணாதிசயங்களும் இத்தனை நற்குணங்களையும் ஒரு ஆண் உடையவனாய் இருந்தால் அவன் எதிர்பார்த்திருந்த பெண்ணின் குணாதிசயங்களையும் தன் மனைவியிடமிருந்து பெற்றுக்கொள்வான். இல்லை என்றால் அவன் வாழ்வும் கேள்விக்குறியே. நன்றி.